Hello. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அதில் 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எப்படி ஒரு ப்ராப்ளமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான 5 மேஜர் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, டேட்டாஸ். ரைட்டிங் த டேட்டாஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் டிப். ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளமில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அது என்ன மாதிரி ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். நார்மலாக ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் 3 மேஜர் டேட்டாஸ். அந்த 3 டேட்டாஸை நம்ம ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா தென் இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னா த டேட்டா விச் வில் பி ஆன்சரிங் ஃபார் த கொஸ்டின் வாட். வாட்டுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் டேட்டா நம்பர் 1. அதாவது வாட் வி ஆர் கோயிங் டு ட்ரா. நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாலிடோட நேமாக இருக்கலாம், சாலிடோட நேமு, அதோட சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் a hexagonal pyramid of side 30 mm and height of 60 mm. ஸோ திஸ் இஸ் தி டேட்டா. ஒரு ப்ராப்ளமில் என்ன சாலிட் கொடுத்துருக்காங்க, அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறது. இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா ஒரு வேகத்தில் நம்ம ப்ராப்ளம் செஞ்சுட்டு இருக்கும்போது ப்ரிசமுக்கு பதிலாக பிரமிடோ, கோனுக்கு பதிலாக சிலிண்டரோ நம்மளே அறியாமல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா தப்பாக எழுதிடுவோம். ஸோ இந்த டேட்டாவில் ப்ராப்பராக ஹெக்ஸகனல் பிரமிட் அதோட சைஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா we will never mistake on that. we will never make a mistake on பிரமிட்னா பிரமிடை பார்த்தோன்னு நமக்கு பிரமிடோட ஷேப் என்னங்கிறது தெரிய வரும், அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ரா பண்ண ஆரம்பிப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், which means what we are going to draw. And second data is about the resting condition. ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இன் டீட்டெயில்டாக டிப் நம்பர் 2ல் பார்க்கலாம். பட் என்ன மாதிரி ரெஸ்டிங் கண்டிஷன் சம்மில் பொதுவாக கொடுப்பாங்க அப்படின்னா ரெஸ்டிங் கண்டிஷன் வில் பி ஆன்சரிங் 2 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேர் த சாலிட் இஸ் ரெஸ்டிங் அண்ட் ஹவு த சாலிட் இஸ் ரெஸ்டிங். வேர் ரெஸ்டிங் பார்க்குறப்போ தெர் ஆர் 2 சான்சஸ், எய்தர் ஆன் ஹெச்பி ஆர் விபி. விபியில் ரெஸ்ட் ஆகிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கலாம். இது மட்டும் தான் சான்ஸ். ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹெக்ஸாகனல் பிரமிட் ஆஃப் சைஸ் 30 mm and height of 60 mm is resting on HP on one of its base edges. ஸோ ஹெச்பிலையா விபிலையா அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருவாங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ் ஹவு த சாலிட் இஸ் ரெஸ்டிங். 90% we can categorize into 2. First one is on எட்ஜில் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா கார்னரில் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு சாலிட் அதோட பேஸ் எட்ஜிலேயோ இல்லை பேஸ் கார்னர்லேயோ ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா 90% ஆஃப் ப்ராப்ளம் வில் பி பேஸ்ட் ஆன் தி பர்டிகுலர் கேட்டகரி, எட்ஜோ கார்னரோ இதான் சொல்லுவாங்க, சரிங்களா. அது போக எல்லாம் இருக்கும் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ், ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லாண்டிங் எட்ஜஸ் ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் எதுக்கு அப்படின்னா பிரமிடுக்கு. பிரமிடை பொறுத்த வரைக்கும் அதோட ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்ட் ஆகிருக்கலாம், அதாவது கம்ப்ளீட்டாக பிரமிடு லையாக இருக்கலாம், லைக் ஸ்லாண்டிங் எட்ஜு கூட ரெஸ்ட் ஆகிருக்கலாம். இதே ப்ரிசம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா லாங்கிடியூனல் எட்ஜஸ் ரெஸ்டிங், அதோட லாங்கர் எட்ஜ் லாங்கிடியூனல் எட்ஜ் ரெஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஸ்லீப்பிங் பிரமிட், ஸ்லீப்பிங் ப்ரிசம் சம், அதாவது என்டையர் பிரமிடோ ப்ரிசமோ என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக லை டவுன் ஆகியிருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு triangular face resting, slanting edge resting, slant edge resting, rectangular face resting, longer edge resting இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ மேஜராக நம்ம பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எட்ஜ் ரெஸ்டிங்காக கார்னர் ரெஸ்டிங்காக அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடலாம். அண்ட் தேர்ட் டேட்டா என்ன அப்படின்னா அபவுட் தி இன்க்ளினேஷன். இன்க்ளினேஷனை பொறுத்த வரைக்கும் எய்தர் இன்க்ளைன் டு ஹெச்பி ஆர் இன்க்ளைன் டு விபி. சாலிட் ஹெச்பிக்கு இன்க்ளைண்ட் ஆகிருக்கா, அப்படி இல்லைனா விபிக்கு இன்க்ளைண்ட் ஆகிருக்கா. நார்மலாக இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் 90% கொடுப்பாங்க. 90% ஆஃப் ப்ராப்ளம் வில் பி டீலிங் வித் ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் வித் ஹெச்பி ஆர் விபி. சில ப்ராப்ளம் ஒரு 5% ஆஃப் சான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா பேஸ் இன்க்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிடோட பேஸ், இதான் சாலிட் அப்படின்னா சாலிடோட பேஸோட இன்க்ளினேஷன் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. நார்மலாக அதோட ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் கொடுப்பாங்க. 5% வந்து there is a chance the base inclination will be given. Suppose prism க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா rectangular faces inclined அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா longer edges inclined அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே axis inclined மாதிரி தான். prismோட rectangular face இருக்கட்டும் இல்லை longer edge இருக்கட்டும் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் இருக்கும். அதனால்
ரெக்டாங்குலர் ஃபேஸ் லாங்கர் எட்ஜ் எது சொன்னாலுமே ஆக்சிஸ் இன்க்ளைண்டாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ எடுத்துக்க வேண்டியது தான். மேஜராக 2 கேட்டகரி தான், ஆக்சிஸ் இன்க்ளைண்டாக பேஸ் இன்க்ளைண்டாங்கிறது. 90% சான்ஸ் எதுக்கு தான் கொடுப்பாங்க, ஆக்சிஸ் இன்க்ளைண்டுக்கு தான் கொடுப்பாங்க. ப்ரிசமுக்கு ஆக்சிஸ் இன்க்ளைண்டுக்கு பதிலாக ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் இன்க்ளைண்ட், லாங்கர் எட்ஜஸ் இன்க்ளைண்ட் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். அதுவும் ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் மாதிரி தான். ஏன்னா இப்போ ப்ரிசம் எடுத்துக்குவோமே, ப்ரிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெக்ஸகன் ப்ரிசமோட ஃப்ரண்ட் வியூ எடுத்திருக்கேன். ஸோ இதான் அந்த ப்ரிசமோட ஆக்சிஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்கர் எட்ஜாக இருக்கட்டும் ஆக்சிஸாக இருக்கட்டும் பேரலல் தான். நீங்கள் ஆக்சிஸ் இன்க்ளைன் பண்ணி ப்ரிசமை டில்ட் பண்ணாலும் இது என்ன தீட்டா இருக்கோ அதே தீட்டா வேல்யூ தான் அதோட லாங்கர் எட்ஜும் இருக்க போகுது. ஸோ ஆக்சிஸ் இன்க்ளைண்டுக்கு பதிலாக ப்ரிசமுக்கு லாங்கர் எட்ஜோ ரெக்டாங்குலர் ஃபேஸோ என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஒரு சில ப்ராப்ளமில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிஸ் இன்க்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாலிடை இன்க்ளைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாலிடை இன்க்ளைன் பண்ணதுக்கப்புறம் அதோட பேஸ் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சிஸ், இது பேஸோட இன்க்ளைண்ட் ஆங்கிள் சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேஜராக நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி டிப் நம்பர் 1, ரைட்டிங் ப்ராப்ளம் டேட்டாஸ். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன சாலிட் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், பிரமிடுக்கு பதிலாக ப்ரிசமோ கோனுக்கு பதிலாக சிலிண்டரோ மாற்றி ட்ரா பண்ணக்கூடாது. அதே டைமில் எங்கே ட்ரா பண்ண போகிறோம், ஹெச்பியில் ட்ரா பண்ண போகிறோமா இல்லை விபியில் ட்ரா பண்ண போகிறோமா, எட்ஜ் ரெஸ்டிங் ட்ரா பண்ண போகிறோமா இல்லை கார்னர் ரெஸ்டிங் ட்ரா பண்ண போகிறோமா, ஹெச்பி கூட இன்க்ளைண்ட் ஆயிருக்கா விபி கூட இன்க்ளைண்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி மேஜராக 2 கேட்டகரியாக ஒவ்வொரு டேட்டாவையும் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எந்த கேட்டகரிக்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தெளிவாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளமை நான் வந்து சொல்கிறேன், அந்த ப்ராப்ளம்க்கு எப்படி டேட்டாவை எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஹெக்ஸாகோனல் பிரமிட் of base side 30 mm and axis height of 60 mm. So first data என்ன அப்படின்னா hexagonal pyramid of base side 30 mm axis height of 60 mm is resting on HP on one of its base edges. So resting condition எப்படி எழுதலாம் அப்படின்னா it is resting on HP one of its base edges. So HP-ல ரெஸ்ட் ஆயிருக்கு. என்ன ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா edge ரெஸ்ட் ஆயிருக்கு. In such a way that the axis of the solid is inclined 30 degree to HP and parallel to VP. So inclined to HP கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 30 degree. என்ன inclined ஆயிருக்கு அப்படின்னா axis inclined ஆயிருக்கு. So axis 30 degree inclined to HP. இவ்வளோ தான் டேட்டா எழுதுறது. ஸோ நம்ம ஹெக்ஸகனல் பிரமிட் ட்ரா பண்ண போகிறோம். அதோட ஹெக்ஸகனை எங்கே ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா ஹெச்பியில் ட்ரா பண்ணுவோம். எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா எட்ஜ் ரெஸ்டிங்கில் ட்ரா பண்ணுவோம். எப்படி இன்க்ளைன் பண்ணுவோம் அப்படின்னா 30 டிகிரியில் இன்க்ளைன் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெக்ஸகன் ட்ரா பண்ணுவோம். சரிங்களா? ஹெக்ஸகனை எங்கே ட்ரா பண்ண போகிறோம், ஹெச்பியில் போய் ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா இது வேர் அப்படிங்கிற கொஸ்டினை ஆன்சர் பண்ணும். ஸோ வேர் வி ஆர் கோயிங் டு ட்ரா இஸ் ஆன் ஹெச்பி. இது விபி, இது ஹெச்பி. எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா எட்ஜ் ரெஸ்டிங். அதாவது ஹெக்ஸகனை பொறுத்த வரைக்கும் there are 2 chances. ஒன்று ஹெக்ஸகனை இப்படி ட்ரா பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இப்படி ட்ரா பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா கார்னர் இருக்குது, கார்னர் எட்ஜ். ஸோ நமக்கு எட்ஜ் ரெஸ்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நம்ம ஹெக்ஸகனை எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். ஏன்னா ரைட் சைடில் என்ன வரணும், எட்ஜ் வர மாதிரி ட்ரா பண்ணும். அதான் எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன் அப்படிங்கிறது. ஸோ எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷனுங்கிறது ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லேயோ நீங்கள் எது உங்களுக்கு வசதியோ அந்த சைடு. நான் பொதுவாக எனக்கு ரைட் சைடில் ப்ராப்ளம் பண்ணியிருப்பேன், நம்ம வீடியோ செக் பண்ணால் தெரியும். ஸோ எட்ஜை ரைட் சைடில் வைக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். தென் பிரமிட் அப்படிங்கிறதுனால we have to mark the apex point. That's it. ஸோ இதுதான் வந்து நம்ம டேட்டாஸ் எழுதுறதோட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா ரெஸ்டிங் கண்டிஷன். ரெஸ்டிங் கண்டிஷனை பற்றி ஆல்ரெடி டேட்டா எழுதும் போதே நம்ம டீட்டெயில்டாக சொல்லிட்டோம். பட் அதுலேயும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ரெஸ்டிங் கண்டிஷன்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெஸ்டிங் கண்டிஷன் நம்ம நார்மலாக பார்த்த மாதிரி
மேஜராக ஃபஸ்ட்டு ரெஸ்டிங் கண்டிஷனை கொடுப்பாங்க அப்படின்னா பேஸ் எட்ஜ் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ரெஸ்டிங் கண்டிஷனை பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து ரெண்டு மேஜர் ரெஸ்டிங் கண்டிஷன். அண்ட் தேர்ட், இது ரெண்டும் என்ன பண்ணால் 90% ஆஃப் ப்ராப்ளமாக இது கவர் ஆகிடும். மீதி 10%, அதாவது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மீதி 10% வரும். அதாவது ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங், ஸ்லாண்ட் எட்ஜ் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லாண்டிங் எட்ஜ் ரெஸ்டிங் ஆகிருக்கு. தென் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் ரெஸ்டிங், அப்படி இல்லை அப்படின்னா லாங்கர் எட்ஜஸ் ரெஸ்டிங். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெஸ்டிங் கண்டிஷன் கொடுப்பாங்க. எட்ஜ் ரெஸ்டிங், கார்னர் ரெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸகன், இது ஹெக்ஸகனோட எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன். தென் பென்டகன், இது பென்டகனோட எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் இருக்குது. தென் ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரோட எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன். இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? ஸ்கொயரோட எட்ஜ், பென்டகனோட எட்ஜ், ஹெக்ஸகனோட எட்ஜ் எல்லாமே ரைட் சைடில் இருக்குது. இதே கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷன் அப்படின்னா ஹெக்ஸகனுக்கு இப்படி ட்ரா பண்ணுவோம், ஹெக்ஸகனோட கார்னர் ரைட் சைடு இருக்கும். பென்டகனோட கார்னர் ரைட் சைடு இருக்கும். ஸ்கொயரோட கார்னர் ரைட் சைடு இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷனுக்கு நம்ம ட்ரா பண்ண வேண்டும். சரிங்களா? ஸோ எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன் அப்படின்னா எட்ஜை வந்து ரைட் சைடு வைக்கணும். கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷன் அப்படின்னா கார்னர் ரைட் சைடு வைக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சம் வந்து கரெக்டான ஆன்சர் வரும். நீங்கள் ஃபைனலாக டில்ட் பண்ணதுக்கப்புறம் எட்ஜோ இல்லை கார்னரோ கரெக்டாக என்ன இருக்கும் அப்படின்னா ரெஸ்டிங் ஆகிருக்கும். இது நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது. ஓகே, இப்போ ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங், ஸ்லாண்டிங் எட்ஜ் ரெஸ்டிங், ரெக்டாங்குலர் ஃபேஸ், லாங்கர் எட்ஜ், இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? நார்மலாக ட்ரையாங்குலர் ஃபேஸ் சாலிட் ஸ்லாண்ட் எட்ஜுங்கிறது பிரமிடை மீன் பண்ணும். இது ரெண்டுமே பிரமிடுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ரெக்டாங்குலர் ஃபேஸ் லாங்கர் எட்ஜுங்கிறது ப்ரிசமுக்கு தான் கொடுப்பாங்க. இதே கோனு சிலிண்டராக இருந்தால் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். பிரமிடில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹெக்ஸகனே எடுத்துக்கிறேன். ஹெக்ஸகனல் பிரமிடு, ஹெக்ஸகன் பிரமிடோட டாப் வியூ என்னது? இதுதான் டாப் வியூ. இப்போ ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ ரைட் சைடில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் கொண்டு வந்துடலாம். இதே பென்டகனுக்கு அப்படின்னா பென்டகனுக்கும் ரைட் சைடில் என்ன பண்ணியிருக்கோம்? ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். இதே ஸ்லாண்டிங் எட்ஜ் ரெஸ்டிங் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்லாண்டிங் எட்ஜ் இருக்குது. ஸ்லாண்டிங் எட்ஜ் அப்படின்னா ஸ்லாண்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன இருக்குது? ரைட் சைடில் இருக்குது. இதே ஹெக்ஸகனுக்கு பென்டகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பென்டகனுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்ட் எட்ஜ் ரைட் சைடு. ஸோ ரெக்டாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் அப்படின்னு வர்றப்போ எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன் தான் அதுக்கு மேட்ச் ஆகும். எட்ஜ் ரெஸ்டிங் கண்டிஷன் இருக்கா? ஸோ ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் அப்படின்னா நீங்கள் எட்ஜ் கண்டிஷன் போட்டுக்கலாம். ஸ்லாண்டிங் எட்ஜ் ரெஸ்டிங் அப்படின்னா கார்னர் ரெஸ்டிங் கண்டிஷன் போட்டுக்கலாம். ரெண்டும் சேம் தான். ஆனால் ரெக்டாங்குலர் லாங்கர் ஃபேஸ் எட்ஜ் ரெஸ்டிங் அப்படின்னு வந்துட்டா அது ப்ரிசமை மீன் பண்ணும். அது கம்ப்ளீட்டாக என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த சம்மே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பென்டகனுக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபேஸ் ட்ரா பண்ணுறேன். ரெக்டாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் அப்படின்னா ரெக்டாங்குலர் போர்ஷன், அந்த ப்ரிசமோட ரெக்டாங்குலர் போர்ஷன் ஹெச்பியில் இருக்கணும். இதான் பென்டகன் ப்ரிசம் அப்படின்னா பென்டகன் ப்ரிசம் வந்து இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். ஸோ இதில் எதில் ரைட் சைடு இருக்குது? ரைட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா இந்த போர்ஷனே வந்து என்ன போர்ஷன் அப்படின்னா ரெக்டாங்குலர் போர்ஷன். இந்த என்டையர் போர்ஷனுமே பேர் என்ன அப்படின்னா ரெக்டாங்குலர் போர்ஷன். இது வந்து பேஸ் போர்ஷன். பேஸ் வந்து பென்டகனாக இருக்கலாம், ஹெக்ஸகனாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம். பட் ப்ரிசமை பொறுத்த வரைக்கும் அதோட லேட்ரல் சர்ஃபேஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்குலர் தான் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் ஆன் ஹெச்பி, a pentagonal prism of side 30 mm and height of 70 mm is resting on HP on one of its rectangular faces அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபேஸ் போர்ஷனை ஹெச்பியில் ட்ரா பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த சம் வரும். இதே லாங்கர் எட்ஜ் அப்படின்னா இப்படி வரும். ப்ரிசமுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லாங்கர் எட்ஜ் மட்டும் கீழே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபேஸே கீழே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேஸ் வந்து ரொம்ப ரேர்.
ஆனால் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதில் தான் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாகவே தப்பு பண்ணுவாங்க. ஸோ ஒரு சம்மில் ரெக்டாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் ஒரு ப்ரிசமோட லாங்கரேஜ் ரெஸ்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சாலிட் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ளைன் டு விபியாக இருக்கும், ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபியாக இருக்கும், அதே டைமில் ரெஸ்டிங் ஆன் ஹச்பியாக இருக்கும். இது ரொம்பவே குழப்பம். ஸோ அந்த சம்முக்கு ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேஜராக பார்க்கணும். அதாவது எட்ஜ் ரெஸ்டிங்காக கார்னர் ரெஸ்டிங்காக அப்படிங்கிறது. அண்ட் ஆஃப்டர் தட் பிரமிடாக இருந்தது அப்படின்னா ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங்காக ஸ்லாண்டிங் எட்ஜ் ரெஸ்டிங்காக அப்படிங்கிறது. ப்ரிசமாக இருந்தது அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங், அது ரொம்ப ரேர் அண்ட் இம்பார்ட்டன்ட். அதே டைமில் லாங்கரேஜ் ரெஸ்டிங். லாங்கரேஜ் ரெஸ்டிங்கிறது வரவே வராது, அது வந்து ஸ்கொயர் ப்ரிசமுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. தென் டச்சிங் பாயிண்ட்ஸ் ஆன் XY. இது நிறைய பேர் எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் இதுதான். அதாவது XY லைன் இருக்குங்களா, XY லைன் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணும்போது ஃப்ரண்ட் வியூவில் ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி வந்துடும் பிரமிடு. இதில் XYக்கு மேலே இந்த இடம் டச் ஆகிருக்கும், அப்படி தானே. நீங்கள் இன்க்ளைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டச் ஆகிருக்கும். XYக்கு மேலே எப்போ டச் பண்ணணும், சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டச் ஆகிருக்கும். விபி ரெஸ்டிங் ப்ராப்ளமுக்கு இப்படி இருக்கும் சம். இன்க்ளைன் பண்ணும்போது இப்படி இன்க்ளைன் பண்ணியிருப்பீங்க. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா XY லைனுக்கு கீழே போய் டச் ஆகிருக்கும். எப்போ XY லைனுக்கு மேலே டச் ஆகணும், எப்போ XY லைனுக்கு கீழே டச் ஆகணும் அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். அது எப்போ அப்படின்னா when axis or solid is inclined to HP, inclined to HP-ஆக இருக்கிறப்போ அல்லது HP ரெஸ்டிங்காக இருக்கிறப்போ. இன்க்ளைன் டு HP கூட வச்சுக்க வேண்டாம், சில சமயம் தப்பாயிரும். HP ரெஸ்டிங் வச்சுக்கோங்க. எங்கே ரெஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சம்மில் வந்து HP ரெஸ்டிங் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லைனுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா டச் ஆகும். சம்மில் VP ரெஸ்டிங் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா XY லைனுக்கு எங்கே டச் ஆகும், கீழே வந்து டச் ஆகும். சரிங்களா. ஸோ மேலே டச் ஆகுதா கீழே டச் ஆகுதா, மேலே டச் ஆகுறது எப்போது, சம் வந்து HP ரெஸ்டிங் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேலே டச் ஆகும். இதே வந்து சம்மில் VP ரெஸ்டிங் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா XY லைனுக்கு கீழே வந்து டச் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டவுட் வரும், XY லைனுக்கு மேலே டச் பண்ணணுமா இல்லை கீழே டச் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஸோ ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்து எங்கே டச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ சம் வந்து HP ரெஸ்டிங் ப்ராப்ளமாக இருக்கிறப்போ XY லைனுக்கு மேலேயும், VP ரெஸ்டிங் ப்ராப்ளமாக இருக்கப்போ XY லைனுக்கு கீழேயும் என்ன ஆகும் அப்படின்னா டச் ஆகும். ஓகே, தேர்ட் டிப் ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வேர் டு ட்ரா பேஸ். இந்த டவுட் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா. அதாவது XY லைன் வரைஞ்சிருவாங்க, வரைஞ்சிட்டு பேஸை இங்கே வரையணுமா இல்லை இங்கே வரையணுமா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பேஸை வந்து HP சைடில் வரையணுமா இல்லை பேஸை வந்து VP சைடில் வரையணுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். எப்போ HP சைடு வரையணும், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சாலிட் இன்க்ளைன் டு HP-ஆக இருந்துச்சு அப்படின்னா HP சைடில் வரையணும். சாலிட் இன்க்ளைன் டு VP-ஆக இருந்தது அப்படின்னா VP சைடில் வரையணும். ஏன்னா நிறைய சமயம் வந்து பேஸ் எட்ஜ் ரெஸ்டிங், பேஸ் கார்னர் ரெஸ்டிங் சொல்லியிருப்பாங்க, ஆன் ஹெச்பின்னு சொல்லியிருப்பாங்க, ஹெச்பியில் ட்ரா பண்ணிடுவாங்க. ரெக்டாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் வர்றப்போ ஆன் ஹெச்பின்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். ஒன் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பேஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா VP-யில் போய் ட்ரா பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக ஒரு சம்மோட ரெஸ்டிங் கண்டிஷனை மட்டும் பார்த்து அந்த சம்மை ஹெச்பியில் வரையணுமா VP-யில் வரையணுமான்னு அவ்வளோ சீக்கிரம் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த டாப்பிக்கில் ரொம்ப தரவாக இருந்தீங்க, உங்களுக்கு கான்செப்டெல்லாம் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சாலிட் ஹெச்பி கூட இன்க்ளைண்ட் ஆகிருந்தது அப்படின்னா பேஸ் ஹெச்பியில் வரும், VP கூட இன்க்ளைண்ட் ஆகிருந்தது அப்படின்னா பேஸ் எங்கே வரும் அப்படின்னா VP-யில் வரும். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா சாலிடுமே இன்க்ளைண்ட் தான் கொடுக்க போகிறாங்க. அது ஹெச்பி கூட இன்க்ளைண்ட் ஆனால் பேஸ் ஹெச்பியில் வரப்போகுது, VP கூட இன்க்ளைண்ட் ஆகிருந்ததுன்னா பேஸ் VP-யில் வரப்போகுது. ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹிடன் எட்ஜஸ். இதுவும் நிறைய பேருக்கு வரும். அதாவது ஒரு சாலிட் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த எட்ஜை ஹிடன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரிசம், ஒரு ஹெக்ஸகோனல் ப்ரிசம் வந்து இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. சரிங்களா. இந்த மாதிரி இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணது என்ன ப்ரொஜெக்டர் லைன்லாம் ட்ரா பண்ணிட்டாங்க சார்.
இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் லைன்லாம் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் சர்ஃபேஸ் வந்து ABCDEF, தென் PQRSTU. இந்த மாதிரி நேம் வச்சுட்டாச்சு. நேம் வச்சுட்டு இங்கே பாயிண்ட்டும் மார்க் பண்ணிட்டாங்க. இது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ABCDEF மார்க் பண்ணிட்டாங்க. இது வந்து PQRS PQRSTU ABCDEF இந்த மாதிரி பாயிண்ட்டும் மார்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த எட்ஜ் வந்து டாட்டட் லைனில் வரையணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட். அதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா வச்சுக்கோங்க. இந்த XY லைனில் எந்த பாயிண்ட் டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். PU அப்படிங்கிற பாயிண்ட் டச் ஆகிருக்கு. இதான் அந்த PU. ஸோ அந்த PUங்கிறது ஹிடனாக இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? எந்த பாயிண்ட் ஹெச்பியில் டச் ஆகிருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா மேலேருந்து பார்க்கும்போது எந்த பாயிண்ட் அடியில் இருக்குது, PUங்கிற பாயிண்ட் தான் அடியில் இருக்குது. அப்போது அந்த பாயிண்ட் PU அது வந்து ஹிடனாக வரும். அதில் ஜாயிண்ட் ஆகிற எட்ஜ் வந்து என்ன வரும் அப்படின்னா ஹிடன் எட்ஜ் வரும். தென் Pக்கும் Uக்கும் கூட எந்த எட்ஜெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அது எல்லாமே ஹிடன் எட்ஜ் தான். இப்போ P கூட Q கனெக்ட் ஆகுது, ஹிடன். U கூட T கனெக்ட் ஆகுது, ஹிடன். P கூட A கனெக்ட் ஆகுது, ஹிடன். U கூட F கனெக்ட் ஆகுது, ஹிடன். ஸோ PU அப்படிங்கிற 2 பாயிண்ட்டும் கீழே இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டுமே ஹிடன் பாயிண்ட்டாக வரும். அந்த 2 பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகிற எல்லா எட்ஜஸுமே ஹிடனாக வரும். ரிமைனிங் எட்ஜ் தான் திக்காக போட்டுக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ இப்படி தான் ஒரு சாலிட் என்ன பண்ணணும், அதோட ஹிடன் எட்ஜை மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி 5 மேஜர் ஆர் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் we need to consider while attending the projection of solids. Thank you.